சிட்டிங் சிஎம் நான் போட்டி போட்ட கொளத்தூர் தொகுதியில 8700 வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாரு. இது உங்களை எத்தனை பேத்துக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாவும் இருந்ததுன்னு தெரியல. ஆனா இது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாவும் இருந்தது. ஏன்னா அவர் 2021ல எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? 1000, 5000, 10,000, இல்ல 50,000, இல்ல ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவர் இந்த தடவை மொத்தமா வாங்கின வாக்கே 74,000 தான். போன தடவை கிட்டத்தட்ட தன்னை போட்டியிட்ட வேட்பாளரை விட 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல 1,07,000 வாக்கு வாங்கி அவர் ஜெயிச்சிருந்தார். 2021 கணக்குப்படி அந்த தொகுதியில மொத்தம் 2,68,000 ஓட்டர்ஸ் இருந்தாங்க. அதுல 1,71,000 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுலதான் இவர் 1,05,000 ஓட்டு வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்த, அதாவது 2025 கடைசியில நடந்த எஸ்ஐஆர்னால கிட்டத்தட்ட அந்த தொகுதியில இருந்து 1,00,000 பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிலர் இறந்துட்டாங்க, சிலர் தொகுதி மாறிட்டாங்க, சிலருக்கு 2 ஓட்டர் இருந்ததுனால இதனால பல பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் போக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 90,000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் விடுபட்டது போக தான் கிட்டத்தட்ட அந்த தொகுதியில 2,11,000 பேர் வாக்கு போடக்கூடிய தகுதி உடையவர்களா இருந்தாங்க. அதுல 86% பேர், அதாவது 1,83,000 பேர் அந்த தொகுதியில வந்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுல 83,000 ஓட்டுகள் வாங்கி விஎஸ் பாபு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட விஎஸ் பாபு அவர்கள் 84,000 ஓட்டு வாங்கியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா தான் சிட்டிங் சிஎம் ஆன ஸ்டாலின் அவர்கள் 74,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 8,700 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். இப்படி ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்திலேயாவது அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. ஆனா 2வது சுற்று 3வது சுற்று என்னும் போதே நிலைமை அந்த மாதிரி இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சது. முடிய டிவிகே வேட்பாளர் விஎஸ் பாபு அவர்கள் சிட்டிங் சிஎம் ஆன ஸ்டாலின் அவர்களை 8,700 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது நிஜமாவே ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது, அதே சமயத்துல ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது.